என்ன அவசரம், பொறுமையாக பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் தள்ளி போடக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் ஒன்றா சேர்ந்து மலையாக குமிஞ்சு உங்களை ஸ்ட்ரெஸ் சேர்த்து அதை பண்ணி முடிக்கிறது ஒரு பெரிய மலைப்பான டாஸ்காக தெரியும். இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது 2 minute ரூல் ஒரு வரப்பிரசாதம். 2 நிமிஷத்துக்கு குறைவாக தான் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை தள்ளி போடாமல் உடனே முடிக்கணுங்கிறது தான் இந்த ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் இமெயிலுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய ரிப்ளை, ஒரு காஃபி மக்கு நீங்கள் கழுவி வைக்கணும், இல்லை ஹோல்டிங் அ பீஸ் ஆஃப் லாண்ட்ரி, ஒரு 1-2 துணி இருக்குது, உடனே அதை கையோடு மடித்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நீங்கள் செய்யும்போது இட் வில் பில்ட் அ மொமெண்டம். நீங்கள் உங்களுடைய உத்வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை மட்டும் முடிக்கல, உங்கள் மைண்டை எதையுமே அவாய்ட் பண்ணாமல் அப்பப்போ வேலையை முடிக்கிறதுக்கு, ஆக்ஷனில் இறங்குறதுக்கு பழக்கப்படுத்துறீங்க. உங்களோட டைனி மூவ்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங், பிஹேவியர் ஆக்டிவேஷன். ஒரு ஆக்ஷனில் நீங்கள் எங்கேஜாக இருக்கும்போது கில்ட், உணர்ச்சி வயப்படுதல், ஆங்ஸைட்டி போன்ற கைமீறிய நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கவும் முடியும், ரெடியூஸ் பண்ணிக்கவும் முடியும். 2வது, காக்னிட்டிவ் லோட் ரிடக்ஷன். நீங்கள் போகிற போக்கில் முடிக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்ஸ் உங்களுடைய பிக்கர் சேலஞ்சஸ்க்கு உங்கள் மென்டல் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். நான் ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் செட்டில் இருக்கிறேன், நான் வேறு ஏதோ ஒரு மனசில் ஓடிட்டுருக்கு, பிளாங்காக ஃபீல் பண்ணுறேன், ஆஃப் மைண்டடாக ஃபீல் பண்ணுறேன், இப்படி எக்ஸ்கியூசஸ் சொல்கிறது குறையும். அண்ட் 3rd பெனிஃபிட், ஹேபிட் ஃபார்மேஷன். டைனி ஈஸி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஹேபிட்டை ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 days, 7 days, 21 daysனு ஒரு ஆக்ஷனை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுவே உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறும். ஓவர் நைட்டில் நம்ம யாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. பட் செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் கொடுக்காத விஷயங்களை செஞ்சிடும். ஸோ டூ இட் நவ், யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ. பாய்.